பரவாயில்ல, இந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா பரவாயில்ல. இப்போ வந்து முன்னாடி வருமா பின்னாடி அதான் தெரியல, யோசிச்சுக்கி. ஆமாண்ணு 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். மாப்பிள்ள பின்னாடி ஏதோ உருவம்லாம் கிராஸ் ஆகுது மாப்பிள்ள. ஆகட்டும், பின்னு ஒரு பக்கம் நம்ம மாட்டிக்கல ஏத்திடலாம். உள்ள மாட்டுற மாதிரி ஜாகிரதையா மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன விஷயம்னா, கலந்து உள்ள போயிடுச்சுன்னா இது மொத்தமா பிரிக்க வேண்டியதா இருக்கும். உள்ள போயிருச்சுன்னா எல்லாத்தையும் கழட்டி பார்க்கற மாதிரி. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. வேணா உள்ள போய் மாட்டிக்கிறேன், எங்க ஏதாச்சும் ஒண்ணு மாட்டிக்கிறான். அப்புறம் நம்மளுக்கு தான் சட்ட சிக்கல். என்ன 2 மணி ஆக வேண்டிய இடத்துல 6 மணி ஆகும், அவ்வளவுதானே. அதுக்காக வேண்டி கவனமா ஒரு பிஸ்டன் பின் மாட்டினீங்கன்னா ஒரு பக்கம் மாட்டுற மச்சா உள்ள ஒரு துணி அந்த மாதிரி வச்சுதான் துணியை ஒண்ணு உள்ள அடைச்சுக்கிட்டு மாட்டிக்கலாம். லாக்கா நின்றுக்கிறான், கீழே அடியிலே நின்றுக்கிறேன். இருந்தாலும் அது இன்னைக்கு இருந்தாலும் ரிஸ்க் தான். அது முன்னாடியே உட்கார சொல்லிட்டா உட்காராதா? உட்கார சொல்லிட்டு உட்காரும். அது நான் எப்படி சொல்றது, வேற மாதிரி சொல்லிடுவேன். வீடியோ எல்லாம் பாப்பாங்க, அதனால வந்து தவிர்த்துக்கிறேன் அந்த பேச்சு. அது என்ன சொல்ல வர புரியும். ஆளு பாருங்க, நம்ம கூட இருக்காரு, ஆயில் கேன் தலைகளை வச்சிருக்காரு பாருங்க. அப்படி வைக்க கூடாதா? நான் அப்படி வச்சாதான் ஆயில் சீக்கிரம் இறங்குன்னு நினைச்சேன். ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒண்ணும் குறைச்சல இல்ல. ஆனா கவனத்துல இருக்காரு, பாப்போம். நைட்டு 11 மணிக்கு மேல எல்லா கவனத்துல இருப்பாங்க. மச்சி ஓபன் தி பாட்டில். சிலிண்டர் இங்க இருக்கு. என் தங்கச்சாவது போன போட்டு எப்ப வருவீங்கன்றது ஒண்ணு பாட்டுது. உங்க தங்கச்சில வீட்டுக்கு போனா கதவு திறக்காது தெரியுமா? அப்படியா? பொய். வெளியவே படுத்து கறாண்டு வாங்கி. பொய் இது எனக்கு நடக்கிறது சொல்றாங்க. இரு, இன்னைக்கு வெளியே மட்டும் நான் படுக்கிறேன். உனக்கு வீடியோ கால் அடிச்சு நீ இன்னைக்கு பூரா என் கூட பேசுறேன். நான் விடிய ஆமா, அந்த ஆள இருக்கே நான் போடணும். ஐயோ, இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. பேஸ்ட் லைட்டா அப்ளை பண்ணி, ரொம்ப அப்ளை பண்ணீங்கன்னா அந்த பேஸ்ட் போய் அடைஞ்சுக்கிறேன். ஹோட்டல்லாம் அடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் பம்பு வளர்ச்சியாம போயிடும், வேஸ்ட் ஆகிடும். இந்த ஒரு வேலையை பார்த்தாலும் கவனமா பார்க்கணும். இப்படிங்க நாளைங்க அதே மாதிரி நைட் இப்போ 12 மணி ஆகும் போகுது. கேஸ் கட்டு கரெக்டா உட்கார வைக்க நம்ம கிழிச்சிட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பகல்ல தான் நீ நாளைக்கு டெலிவரி கொடுக்க முடியாது. வாயெல்லாம் சுத்தமா தாண்டா இருக்கு. அதை ஒட்ட வச்சு போட முடியாதா? வாய்ப்பே இல்லை. அப்பல கொசு முதல் கொண்டு போய் கடிக்குதியா? ரொம்பவே உள்ள தள்ளணும்னா கேஸ் கட்டு பிஞ்சிடும். பிஸ்டன் மட்டும் நேரம் வாங்கி இந்த போய் உட்காந்துரு சார். சிகிடி சூப்பரா உட்காந்துருச்சு. ஒரு புஷ் கம்மியா இருக்கு, புஷ் போட்டு போவோம் முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டெடி புஷ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. இந்த புஷ் கம்பல்சரியா எந்த வண்டி கலனாலும் அந்த புஷ் கம்பல்சரியா போட்டுருங்க. அப்பதான் கரெக்டா ஸ்டிப்பா கரெக்டா சிலிண்டர் போய் உட்காரும், கரெக்டா ஃபங்க்ஷனும் ஆகும். இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா 2 பக்கம் தான் போடணுமா? 2 பக்கம் தான் போடுறதுக்கு. ஏன் மாப்பிள்ள சாப்பிடாம இருந்தா வீட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு இருக்குமா? இதுதான் தெரியல. இல்ல தங்கச்சி கேட்டுச்சு, சாப்பிடாம இருக்கு வீட்டுக்கு எடுக்க போறேன்னு. தாங்கிச்சுட்டு கேளு, நான்லாம் கேட்க முடியாது. அந்த பாயா இருக்கணும்டா. சாப்பிடாம நம்ம வேற ஒண்ணும் தப்பு பண்ணலையே, வேற தானே பாக்குறோம். உங்களுக்கு தெரியுது. அப்ப நான் அப்பா ஹோட்டலுக்கு போனல, அப்ப நீங்களும் வந்து சாப்பிட்டுக்கலாம்ல. ஹோட்டல்ல நமக்கு சாப்பாடு சேராது. ஆமா, நான் இதுக்கு ஒரு நேரம் பிஸ்டனை புடிச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னா தூக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன பண்றேன்னு டெவலப்லாம் பண்ணிக்கிறீங்க. வாழ்க்கையில சரி கிரவுண்ட்லயும் சரி நிதானமா ஒண்ணா. செயின் டென்ஷனர் இது. செயின் டென்ஷனர்னா அதான். அப்புறம் அன்னைக்கு எனக்கு பிளாஸ்டிக் கலர் குச்சி மாதிரி காமிச்சு. ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இதை போனா என்னைக்கு பழகுறது? சரி மாப்பிள்ள, இப்போ வரைக்கும் நான் எவ்வளவு பர்சன்டேஜ் நான் வேலை பழகிருப்பேன்? 40%. 40%? முடித்தேன். அவ்வளவுதானா? பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. முடித்தேன். என்ன 60 இருக்கா? நிறைய இருக்கு. என்ன விஷயமே கத்துக்கல, பேசிக் தான் நீங்க கத்துட்டு. அப்ப நீங்க சொல்லி கொடுக்காம நீ ஏமாத்துறீங்க. அப்படி சொல்லல, ஒரு சின்ன பையல வேலை வாங்குறீங்க. ஆனா பிஸ்டனுக்கு உள்ள போறதுதான் கஷ்டம். கஷ்டம்லாம் இல்ல, உட்கார வச்சுன்னா ஃப்ரீயா போயிடும். இந்த ரிங்ஸ் மட்டும் லாயச தலையணும்.
அப்ப டக்குன்னு அந்த ஃபோர்ஸ் கரெக்டா போலன்னு வச்சுங்க, போட்டு சுத்தி வச்சு தட்டிடக்கூடாது. தேங்க்யூ சார். வந்துட்டு போனாப்புல நாகராஜ். அவரா வாட்டர் சர்வீஸ் பண்ணி மனசாட்சியே இல்லாம நைட்டு 10 மணிக்கு வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ண சொல்றாரு. அவர் ஃபுல் பிஸி மேன் பாவம். என்ன வேலை பாக்குறாரு? கிரில் ஒர்க்ஸ் பாக்குறாப்புல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு எடுத்துறவா? அவரா 10 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. நீங்க இன்னும் நீ விட மாட்டீங்களே. விட மாட்டேன். அவரு பிஸியா நான் பிஸியா? அவங்களோட வேலை வேறங்க. வாட்? நம்மளோட ப்ரொஃபஷனல் வேற, அவங்களோட ப்ரொஃபஷனல் வேற. ப்ரொஃபஷனல்னா வேலை தானே. ஆமா. இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடின்னா வரலாறு தானே. இங்கிலீஷ் கத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. எனக்கு ஆறாவது இங்கிலீஷ். நீங்களா நல்லா படிச்சிருக்கீங்க. நான் படிச்சுக்கணும். நான் 8வது ஃபெயிலு. நான் படிக்கவே இல்லைங்க. நம்ம 2வது பாஸ். அது கூட செல்போனை பார்த்து பழகினதாங்க எல்லாமே. ஓ, செல்போன்லயே பார்த்து இங்கிலீஷ் பழகிருக்கீங்க. ஆமா. இங்கிலீஷ் வீடியோ பிடிக்கல. ஏய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. இங்கிலீஷ் வீடியோவா பாப்பீங்களா? இருக்கலாம். அதனாலதான் இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கீங்க. நல்லா சொல்லி கொடுப்பாங்களா? கொடுங்க. இப்போ காமி இப்ப கேளுங்க. ஹலோ, இப்ப கேளுங்க இங்கிலீஷ். இல்ல மாப்பிள, அந்த டுட்டோரியல் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க வீடியோல, வாட்ஸ்அப் இதெல்லாம் போறான். அது ரைட்டு. நீ இங்கிலீஷ் படமா பாப்பேன்னு சொன்னீங்களே, அது நான் இங்கிலீஷ் படம் சொல்லல, இங்கிலீஷ் வீடியோ தானே சொன்னேன். இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாங்க வீடியோல. அப்படியா? Buffaloes. What running to catch train, huh? This is library. Will be here only. Come in slow motion. வால் பூஸ் போட்டு வந்திருக்குதா? தெரியுதா உங்களுக்கு? சரி, இதை ஃபுல் வீடியோ மேக் பண்ணிடுறேன். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ற மாதிரி லேத்துல சர்வீஸ் பண்ற மாதிரி இந்த பள்ளமா இந்த கோடு விழுந்துடும். ஓ, அந்த மேட்ச் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்ட் போட்டு அந்த பள்ளத்தை ஃபுல்லா நேவி விட்டுறது. மேய் விட்டுறது. ஏன் மாப்பிள இதெல்லாம் மாட்டி ஸ்டார்ட் ஆகலாம்? என்ன மாப்பிள பண்ணுவேன்? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ஸ்டார்ட் ஆக சரித்திரமே இல்லை. சரித்திரமே கிடையாது. என்ன வரைக்கும் நான் வண்டி விளாட ஸ்டார்ட் ஆகலாங்க. இன்ஜின் நம்ம மாட்டி ஒரே செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலாம் வச்சுங்க. என்னன்னு கேளுங்க. உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்னன்னா வேணாலும் கேப்பேன், பாத்துக்க. என்ன வேணாலும் கேளுங்க. புடிச்சுங்க. எதை? செயினாவா? இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னு கூடாது. எனக்கு சில விஷயம் தெரிஞ்சாலும் கூட நான் ஒரு மிஸ்டேக், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால சொல்றது தப்பு இல்லைல்ல. சொன்னாக்கா தப்புன்றாங்க. நான் என்கிட்ட தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருப்பீங்கன்னா கண்டிப்பா சொல்லி கொடுத்தாங்க. அதான் சொல்லி கொடுக்க மாட்டீங்களே. பட் நாள் வெறும் 40% சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? 40% நீங்க கத்துட்டு இருக்கீங்க. சொல்லி கொடுக்கலாம். நான் பாக்குற வேலையை மட்டும் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கத்துக்கலாம். நான் சொல்லி கொடுத்தாதான் நீங்க பழகுனீங்கன்னா பழக மாட்டீங்க. நீங்களா பிராக்டிகலா வேலை பார்க்கணும். நீங்க எப்ப கத்து கொடுத்து நான் எப்ப கடை ஓட்டு கடை வர போடணுமா? அப்புறம் கடை இந்த கடையை நீங்களே வச்சுங்க. ஆனா மாப்பிள நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கிருக்கீங்க. பரவாயில்ல, வச்சுங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. தம்பிராதீங்க. இப்படி சொல்லிதான் பண்டுபடி வரைக்கும் உட்கார விட்டுருக்காங்க. சொல்லுங்கப்பா. அதான் மாப்பிள கரெக்டா செஞ்சுருவோம். சொன்னது செய்வாப்புல. சொத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. அந்த ஃபுல் வீடியோ அத போட முடியல பாத்தியா? ரெட் கலரு ஃபுல் வீடியோ டக்குன்னு ரெடி பண்ணுங்க. அது முதல்ல நான் தான் சரக்கு அடிக்கிறத விட்டேன். என்னடா நெத்தியில பட்டக்கிட்டேலாம் திருந்திட்டேன் நானு. என்ன நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம். சூப்பரா. சிலது நல்லா டைட் வைக்கிறீங்க, சிலது லைட்டா டைட் வைக்கிறீங்க. என்ன காரணம்? மரம் வேறும்லங்க. இத்தனை இதுதான் டைட் வைக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிடறான். அதுக்கு மேல டைட் ஆச்சா உடஞ்சி வரும், இல்ல மரம் வேறும் தெரிஞ்சிடும். அதே அதுக்காண்டி எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு கரெக்டா பார்த்து டைட் வைக்கணும். ஓவர் டைட் வச்சுன்னா மரம் போக வாய்ப்பு இருக்கு, போல்ட்டு கட்டாக வாய்ப்பு. அதனால நார்மலா நம்மளுக்கு சென்ஸ் ஆகுங்களா, கையில இழுக்கிற மாதிரி செய்வாங்க. எனக்கெல்லாம் எந்த சென்ஸும் கிடையாதுங்க. நீ சென்ஸ் இல்லாத ஆள் தான் உடச்சு செஞ்சிருது. போல்ட் நட்டலாம் படக்குன்னு. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை,
ஏர்மை மச்சான் உடஞ்சு வச்சு மச்சான் நீங்க நாங்க தான் தலையில கையாச்சு போச்சுடா வந்து 100 ரூபாய்க்கு வேலைக்கு வந்திருக்கேன் 5000 செலவு சுட்டுறது ஏதோ என்னால முடிஞ்சது. கஷ்டமா இருக்கும் அவங்க. நான் அப்படி ஏதாவது டவுட்டுனாக்கே அதை தொடவே மாப்பிள்ள தங்கச்சி மறுபடியும் கூப்பிடுது மாப்பிள்ள. நீ அடுத்து கட்ட வரதான் பேசுவேன்.